இந்த 41 உயிர்கள் 38 குடும்பம். ஒரு குடும்பத்தில் 3 பேர் இறந்துருக்காங்க. அப்போ அதையும் நம்ம 41 குடும்பமாக எடுத்துக்க முடியாது இல்லையா? அப்போ 38 குடும்பம், அதில் 37 குடும்பம் வந்திருக்கு, ஒரு குடும்பம் வரல. அவங்க திமுக ஆதரவாளர்னு சொல்கிறாங்க. அந்த வீட்டில் ஒரு பெண் மட்டும் தீவிரமான விஜய் ரசிகை. ஸோ அதனால் அந்த இறந்த இந்த ரசிகை யாருன்னு தெரியல. பட் அந்த குடும்பம் வரல, 37 குடும்பம் வந்துடுச்சு. இப்போ விஜய் என்ன கேட்பாருன்னா, அந்த 37 குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வந்துட்டாங்களான்னு தான் கேட்பாரு இல்லையா? அதை விட்டுட்டு அந்த வீட்டில் நீல சட்டை போட்டு ஒருத்தர் உட்காந்தாரு, அவரை கூப்பிட்டு வந்துட்டீங்களான்லாம் கேட்க முடியாது. ஒரு தலைவர் அப்படி கேட்க முடியாது. அங்கே இருக்கிறவங்க செய்கிற தவறு இன்னைக்கு தலைவர் வரைக்கும் வந்திருக்கு. அவர் மீது அந்த பழி விழுது. இன்னொன்று மிக துயரமான ஒரு சூழ்நிலை இது. இப்போ அவர் மீது குற்றம் சாட்டுறாங்க, அவ்வளவு பயங்கரமான வார்த்தைகளால் அவரை அடித்து காலி பண்ணுறாங்க. இப்போ அதெல்லாம் அவர் கேட்டாருன்னா கம்ப்ளீட்டாக கட்சியை கூட கலைச்சிட்டு ஓடுற அளவுக்கு நிலைமை மாறி இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு அந்த தாக்குதல் இருக்குல்ல, பயங்கரமாக இருக்குது. வேறு வழி இல்லை. நீங்கள் இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்த பிறகு திட்டுறவங்க திட்டத்தான் செய்வாங்க. அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை.